எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது 2018ல அபிராமி, அதாவது பிரியாணி அபிராமின்னாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான, அந்த டயத்துல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆன ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த கேஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கோர்ட்டு கொடுத்துருக்கு. காஞ்சிபுரம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த இதை போயிட்டு நம்ம அந்த பார்க்கலாம். அதாவது 2018ல பாத்தீங்கன்னாக்கா அபிராமி, விஜய் தம்பதியினர் வந்து இருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் தான் வந்து தொடங்கியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை 7 வயசு, இன்னொரு குழந்தை வந்து 6 வயசுல குழந்தை இருந்திருக்கு. நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இவங்க விஜய் பாத்தீங்கன்னாக்க அவரு ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை ஆகுறாரு. ஸோ அவர் வந்து பிரைவேட் பேங்க். ஸோ குன்றத்தூருக்கு வந்து அவர் வந்து வர்றாங்க. குன்றத்தூர் வந்து அங்கே ஒரு வீட்டில் தங்கி அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ வேலைக்கு போயிட்டு வர்ற வரையும் என்ன பண்ணுவாங்கனாக்க அபிராமி வந்து அவங்க வந்து அங்கே ரீல்ஸ் போடுறது, அதாவது அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா டிக்டாக் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் டைம். ஸோ அதனால அதில் வந்து ரொம்ப மூழ்கி இருந்திருக்காங்க. ஸோ பின்னர் என்ன பண்றாங்கனாக்க இவங்க ரஜினி ரசிகங்கிறனால இவங்க வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி ஒரு சாங்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குன்றத்தூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை. ஸோ அந்த பிரியாணி கடைக்கு விஜயும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு சாப்பிட போயிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் அதிகமா பிடிச்சி போய் இவங்க வீட்டுல இருக்கும்போதும் அதுவும் அதிகமா வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பண்ணி வந்து கொஞ்ச நாள் கொடுத்துருக்காங்க. கொடுக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள வேலை பார்க்குறவங்க பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரங்கிறவன். ஸோ அந்த கல்யாண சுந்தரவனுக்கும் இவங்களுக்கும் அபிராமிக்கும் பழக்கம் ஏற்படுது. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம வெளியில போய் சுத்துறது இந்த மாதிரியும் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து போய் என்ன சொல்றாங்கன்னாக்கா நான் உன்னோட வாழணும் அப்படின்னு வந்து அபிராமி வந்து அவங்க கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்றான். சொன்னோன்னே இவங்க 2 பேருக்கும் வந்து ஓகே, நம்ம வந்து நீங்க புருஷனையும் பிள்ளைங்களை கொன்று அதுக்கப்புறம் வா அப்படின்னு வந்து கல்யாண சுந்தரம் வந்து இவருக்கு ஐடியா கொடுக்குறான். என்ன பண்றாங்கன்னாக்க இதை வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து ஸ்லீப்பிங், அதாவது தூக்க மாத்திரை அதிகமா கொடுத்து அவங்கள வந்து பால்ல கலந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தவன அவங்க இறக்குற நிலைமையில இறந்துடுறாங்க. இவங்க கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அவர் வந்து அன்னைக்கு அவரோட பேங்க்ல வேலை வந்து ரொம்ப லேட் ஆனதுனால அது அவர் வந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுது. ஸோ அதனால குழந்தைங்க மட்டும் கொடுத்ததுனால குழந்தைகள் இறந்துடுறாங்க. இறந்தோடனே அபிராமி என்ன பண்றாங்கன்னாக்கா இமீடியட்டா அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கேரளாவில் போயிட்டு நல்லா நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வச்சிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ரொம்ப தடவை வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது. இவங்க வந்து கண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இடையில 2 பேரும் வெளியில ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட்டி கொண்டாந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நார்மல் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க அடிக்கடி அவனை போய் பார்க்கறதுலயே வந்து குறியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க குழந்தைங்களை கொண்டுட்டு ஓடிடுறாங்க. இவரும் வந்து போலீஸ்ல போய் உடனே கம்ப்ளைண்ட். அன்னைக்கு தான் என்னன்னாக்கா அவர் கொஞ்சம் லேட் ஆகுறதுனால மக்கிய நாள் வந்து ஆபீஸ் முடிஞ்சு வர்றாங்க. வந்து பார்த்தாங்க வீடு வந்து பூட்டி கிடக்கு. வீடு என்னடா பூட்டி கிடக்கு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுல பக்கத்துல தான் அவங்க அம்மா வீடு இருக்காங்க. போய் அவங்க அம்மா வீட்டுல பேசிட்டு இங்கேயும் வரலப்பா அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்தாக்க ரொம்ப நேரம் வீடு திறக்காம இருந்தாலும் வீட்டை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தாக்க உள்ளேயே அவங்க குழந்தைங்க 2 இறந்து கிடக்குறாங்க. அதாவது முறை தள்ளி இறந்துருக்காங்க. உடனே போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணவன இது வந்து பெரிய கேஸ் ஆயிடுது. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணாங்க, உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்த்தாக்க இந்த கல்யாண சுந்தரம். அவனை போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவனை வந்து சாரி அப்பதான் தெரிய வருது இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவன் மூலியமாவே ஃபோன் பண்ண சொல்றாங்க. ஃபோன் பண்ணி இவனை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி அதாவது சென்னை கோயம்பேடுல வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது கேரளாவுக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து 2018ல வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷமா அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து 2025 ஜூலை 24 வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க இவங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயுள் தண்டனை, அது சாகிற வரையும் வந்து
ஜெயில் தண்டனை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கு இந்த காஞ்சிபுரம் கோர்ட்டு. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அபிராமி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 7 வருஷம் நான் வந்து இதுல இருந்துட்டேன், ரிலீஸ் பண்ணுங்க, ஆல்ரெடி அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கோர்ட் வந்து அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, ஸோ அவங்கள பாத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்க 2 பேருக்குமே வந்து சாகர வரையும் அவங்களுக்கு வந்து இது தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு நடையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைகள் இல்லாம எத்தனையோ பேர் வந்து அதிகமா ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்களோட பிரச்சனை தீருமா அப்படின்னு வரம் வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு சில அபிராமி வந்து சேர்ந்துக்கிட்டு இவங்கனாலதான் வந்து மத்தவங்களும் கெட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இத்தனை பேர் குழந்தை இல்லாம வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தன் பெத்த குழந்தைகளே வந்து அதாவது மருந்து வச்சு கொள்றாங்கனாக்கா இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு ஜென்மம்னு தெரியல. ஸோ அந்த மாதிரிதான் வந்து இவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரு எப்படி இருக்கான்னு தெரியல. பட் அவர் வந்து ஒரு நல்ல லைஃப் தான் வந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் குழந்தைங்களுக்காண்டி அபிராமி வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் வந்து கன்வின்ஸ் பண்ணாரு. பட் ஆனா இவங்க தான் கேட்காம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் வந்து நான் ஒரு இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி நடந்தது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. ஆஹ் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து குழந்தை விஷயத்துல ரொம்ப வந்து கவனமா இருப்பாங்க. பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு சில இது வந்து நடந்துருது. நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.